ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வடை செய்யலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, ஃபோனை பார்த்துக்கிட்டே பருப்பு ஊற வச்சுட்டேன். மார்னிங் என் பையன் வந்து ஈவினிங் அம்மா ஸ்நாக்ஸ் எனக்கு வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் நான் வந்து இல்லைடா உனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம், உனக்கு அவ்வளோலாம் வராது, நீ அதனால் கடையிலே வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னான். இல்லைடா நானே செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாச பிணைப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போடலான்னு சொல்லிட்டு பால் காய வச்சுருந்தேன். பார்த்தா டீ தூள் எடுக்க போனேன்னா சில்லி பவுடர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் ஃபோன்னால் வந்த வேலைதாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே செஞ்சால் இப்படி தான். அதுக்கப்புறம் டீ தூள் இந்தான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாருங்க டீ தூள் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டீயை போட்டு ஒரு வழியாக டீயை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஒரு வடையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வடையை அப்படியே அடையாக்கிடலாம் அப்படின்னு ஈவினிங்கே பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கும் வடையெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறமா நான் அடைக்கு என்ன பண்ணுறது, துவரம்பருப்பு சாம்பார் செய்யலான்னு வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் அடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு ஆனுவல் டேக்காக மிஸ்ஸு வந்து ஒரு 10 பாயிண்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லி கொடுத்துட்டே அப்படியே பாத்திரம் விளக்கிட்டே இருந்தோம். அப்படியே அப்பா அந்த 10 பாயிண்ட் ஆடி பாடி ஓடி நானும் சொல்லி கொடுக்குறேன், மெமரி பண்ண மாட்டேங்கிறாப்பா. முடியலடா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, எப்படியும் இன்னொரு 4-5 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அவன் மெமரி பண்ணிவிடுவான். சின்ன பசங்க தானே. ஒரு 5 பாயிண்ட் கரெக்டாக சொல்கிறான், இன்னொரு 5 பாயிண்ட் வரமாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு வரும். அதுக்கப்புறமா இப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அப்புறம் பார்த்தா மினி விலாகாவே போயிடுச்சு. ஈவினிங் ரொட்டீனாகவே அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடையை ஒரு வழியாக சுட்டு சாப்பிட்டாச்சு. அடையெல்லாம் எனக்கு சின்ன வயசில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். ஒரே ஒரு அடை சாப்பிட்டாலே போதும். அது போல் தாங்க அவனுக்கும் ஒரு அடை சாப்பிட்டோன்னே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க. தேங்க்யூ.